மோட்டோ அவங்களோட G52 ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வராங்க. சொல்ல போனா நிறைய விஷயங்களை ரொம்ப நாளா பண்ணியிருந்தாங்க. ரெட்மி ரியல்மிக்கு செம காம்படிட்டிவா செமையான ஸ்பெசிபிகேஷன் லுக் அண்ட் டிசைன்லையுமே குறை வைக்காம இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டைம் மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பரான போனா அந்த Moto G52 இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. மோட்டோவோட G52 டிசைனை பத்தி பேசணும் அப்படின்னா என் பேக் வந்து ஒரு பிளாஸ்டிக் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா அது பிளாஸ்டிக்னு தெரியாத அளவுக்கு ஒரு கிளாசி பினிஷை கொடுத்துருக்காங்க. என்னதான் ஃபிங்கர்ஸ் பிக்கப்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கூட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க மோட்டோ அப்படின்னு தான் சொல்லணும். அதோட ஷேப்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்ட்ல இந்த டைம் Moto G52 எடுத்து வந்திருக்காங்க. பேக்ல 3 கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோங்கிற பிராண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு மேட் பினிஷ் போன்ல இங்க எடுத்து வந்திருக்காங்க Moto G52. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு நமக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு POLED டிஸ்பிளே. இங்க POLED அமலட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக மோசமான டிஸ்பிளே எல்லாம் சொல்லிட முடியாது. இங்க நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ஸ்கிரீன்ல கொடுத்து அதோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணியிருக்காங்க. LCD-ஆ இருந்தா என்ன, PMLD-ஆ இருந்தா என்ன, OLED-ஆ இருந்தா என்ன, இங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி தான் இங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸும் சின்னதா, டிசைன் வைஸ்லயும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லயும் சரி கண்டிப்பா குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. டிஸ்பிளே உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. போனோட சைஸ் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு கையில ஹோல்டு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சின்னதா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் போன் பார்த்து ஒரு சின்ன ஃபீல் எனக்கு இங்க கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நமக்கு ஆக்சுவலா போனோட டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ரொம்ப சூப்பரா தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வெறும் 168 கிராம் வெயிட்டுக்கும் 8 மில்லிமீட்டருக்கான திக்னஸ் இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. உண்மையாக அது மோட்டோ தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணாது. ஏன் நான் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றேன்னா இவங்க பேட்டரியை குறைக்கல, அதுதான் இங்க பெரிய விஷயமே. பேட்டரியை குறைக்காம இந்த அளவுக்கு வெயிட்டை வந்து நல்லா லாஸ் பண்ணி போனை எடுத்து வந்திருக்காங்க மோட்டோ. பேட்டரியை குறைக்கல அப்படின்னா இப்போ பேட்டரி எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் பேட்டரி 5000 mAh கொடுத்துட்டாங்க. 5000 mAh வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அதை குறை வைக்கல. அதை சார்ஜ் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. பாக்ஸ்ல இருக்கு சார்ஜர், இல்லாம பண்ணல. மோட்டோன்னா அந்த விஷயத்துல நல்ல விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் இங்க 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, போதும். மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு 33 வாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபையான ஒரு விஷயம் தான். 60 வாட்ஸ் 70 வாட்ஸ்லாம் இல்லைனாலும் கூட 33 வாட்ஸ் ஒரு டீசென்டான சார்ஜிங் தான். அதனால நம்ம அங்க வந்து ஒரு நல்ல ஃபார்ம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இங்க இருந்தது. கேமராஸ் அப்படின்னு வரும்போது பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரும், செகண்டரியா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ மேக்ரோல டெப்த் செட்டப் இங்க கொடுத்துருக்காங்க. 3 கேமராஸ் பேக்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டீசென்டான செட்டப். பொதுவா மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்ல நல்ல கேமரா இருக்கும். மிட் ரேஞ்ச்லயே இது கொடுக்குறாங்க. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மிட் ரேஞ்ச்ல என்ன பெஸ்டா இருக்கணுமோ அதை கண்டிப்பா இங்க எதிர்பார்க்கலாம். அதனால அதுல வந்து குறை சொல்றதுக்கு இல்ல. அல்ட்ராவைடும் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் அது கணக்குல இல்ல, விட்டுறலாம். ஃப்ரண்ட் செல்ஃபிஸ்னு வரும்போதுலையும் கூட பரவாயில்ல, இந்த டைம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில செல்ஃபி கேமராஸும் கண்டிப்பா சொதப்பல் இல்ல, நல்லாவே பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்மார்ட் போனை. இங்க எல்லாமே முடிஞ்சது. கடைசியா அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டா இங்க ஸ்னாப்டிராகனோட 680 பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங்ஸ்னு வரும்போது கண்டிப்பா மிட் ரேஞ்சுக்கு என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா பிக்கப்ஸ் ஆகட்டும். ஏற்கனவே கேம்ல டச் சாம்பிளிங் பத்தி பேசியிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல எதிர்பார்க்க முடியும். கேமர்ஸ் யாராவது வாங்கணும், மோட்டோ தான் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரெட்மி ரியல்மியை தவிர்த்து இன்னொரு ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்ல ஓரளவுக்கு நல்லதா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மோட்டோ இப்போ ஒரு சூப்பரான ஆப்ஷனாக தான் தோணுது. அது இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே ஃபேவரட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11ல வருது. வழக்கம் போல உங்களோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டும் எடுத்துட்டு வராங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மோட்டோல இதுதான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ரொம்பவே நல்லா இருக்கும். தேவையில்லாம கசகசன்னு எதுவும் இருக்காது. நீட் அண்ட் கிளீனா இருக்கும். Android 12 வரனால நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் Android 12ல கிடைக்கும். அது போக எப்பயும் போல தான் மோட்டோ எப்படியும் அந்த சின்ன சின்ன கேஜெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் யூஸ் பண்ணிக்க முடியும் மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்ல. சரி, மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கிற ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மற்ற பிராண்ட்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? எல்லாருமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? சப்போஸ் ஒரு கட் பண்ண தான் கண்டிப்பா கொடுக்க போறது இல்லை, கட் பண்ண தான் கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. என்னோட ஒரு சின்ன கட் பண்ண யாராவது கேட்கிறேன். இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி G51 இவங்க லான்ச் பண்ணாங்க. இதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா G51 வந்து ஒரு 5G ஸ்மார்ட் போன், G52 ஒரு 4G ஸ்மார்ட் போன். ரெண்டுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸும் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த டைம் அந்த ஸ்மார்ட் போன் G52 கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருந்திருக்கு. அவங்க சொல்ற விஷயமும் கூட இதுதான். ஓகே, இது ஒரு விதத்துல ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா 5G தான் பர்ஃபார்மன்ஸ்ல மோட்டோ தான் வேணும் நட முடிக்கிறவங்க கண்டிப்பா G51 சூஸ் பண்ணலாம். 480 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 5G ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு மிட் ரேஞ்ச் ஒரு ஸ்மார்ட் போன் 680 ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ்
4G இருந்தாலும் ஓகே அப்படிங்கும் போதுல கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஃபோன், பெரிய டிஸ்பிளே, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, அந்த வகையில் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னமோ இந்த G51 ரொம்பவே பிடிச்சிருந்தது. மிட் ரேஞ்சில் 4G இருந்தாலும் எனக்கு ஓகே தான் தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.